உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மையை தரப்போகுதுன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, குரு பகவான் உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் நின்று அவர் இப்பொழுது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வரக்கூடிய இந்த 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சியாகி அவர் உங்களுக்கு ரிஷபத்தில் நின்று எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறார்ன்றதை பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஆக பதவி பறிபோயிடுமா? 9இல் இருந்த குருவே நம்ம பெரிய லெவலில் மேன்மைகள் அடைய முடியாத நிலை. காரணம், அங்கே ராகுவும் வந்தார், அவரோட இணைச்சார். குரு கொடுக்க வேண்டிய சுபத்தன்மையை ராகுவால் இழந்ததுனால கிடைக்க வேண்டிய பல நற்பலன்களை அடைய முடியாத நிலைக்கு ஆளானீங்க. இருந்தாலும் பல பேர் வாழ்க்கையில் சாதனைகளை உண்டாக்குனீங்க. காரணம், உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு திசா புத்திகளினுடைய பலம் அதிகமாக இருந்ததுனாலையும், அதே சமயம் சிம்மராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் அந்த இடத்துல இருந்த பரல்கள் வலிமையாக இருந்ததுனாலையும், அப்போது 10இல் குரு வந்தால் பதவி பறி போயிடுமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். பதவி பறி போயிடுமானா அப்படி கிடையாது. குரு நின்ற இடத்தை கெடுப்பான், பார்த்த இடத்தை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும். அப்போது குரு பகவான் நின்ற இடம்ன்றது 10ஆம் வீடு, தொழில் சார்ந்த இடம். அவர் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். 2, உங்களது தனஸ்தானத்தை மட்டும் அல்லாமல் உங்களது 4ஆம் வீட்டை டைரக்டாக 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போது 4ன்றது அந்தஸ்து மரியாதை சார்ந்த இடம். ஒருத்தருடைய ஆஸ்திகள், மண் மனை பூமி சார்ந்த வீடு வரைக்கும் அமைப்புகள் உடைய இடம். சுகஸ்தானம், நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் தன் தாய் வழி உறவு முறைகள் சார்ந்த இடம். இது இல்லாமல் ஜீவனாம்சங்கள், இந்த ஆடு மாடு, அந்த கோழி, இந்த அமைப்புகள், இது எல்லாமே அந்த இடத்தை சார்ந்தது. அப்பேற்பட்ட இடத்தையும் பார்க்கிறார். அதற்கு அடுத்தது அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களது சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். எதிர்ப்பு போட்டி போகிறார். அப்போது இந்த இடங்கள் அவர் பார்க்கும் பொழுது இந்த இடத்தை எல்லாத்தையும் பலப்படுத்தி, அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிர்ப்பு சத்ரு போட்டி பொறாமைகள் எல்லாத்தையும் உடைச்சி உங்களுடைய பலத்தை அதிகரிப்பார். அதே சமயம் குரு அந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத தொழில் வேலை சார்ந்த ரீதியில் ஒரு பயமும், ஒரு மதிப்பும், ஒரு மரியாதையும், ஒரு எச்சரிக்கையும் கூடும். அது கூடணும், கூடியே தீரணும். ஏன்னா பதவி பறிப்போகின்றது, இருக்கிற பதவி பறிப்போயிடும். ஆனால் அந்த பதவிக்கும் மேல் உங்களுக்கு பதவி கிடைக்கும். இந்த நிலை மாறி இதற்கு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுன்றது உங்களுக்கு பொருந்தும். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுடைய முயற்சிகளை பொறுத்து தான். இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய வேகத்தை அதிகரிக்கணும். உங்களுடைய முயற்சிகள் இன்னும் பலப்படுத்தினால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஆனால் அதே இடத்தை நீங்கள் அசால்ட்டாகவோ நாம் கொஞ்சம் கவனக்குறைவாகவோ இருந்தால் கண்டிப்பாக அந்த பதவி அந்த இடத்திலிருந்து அது பறிபோய் இன்னும் சற்று கீழே வரக்கூடிய சூழல்கள் உண்டாயிடும். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா குரு பகவான் நேர்மையான ஒரு கிரகம். இப்போ ராகுவோ சனியோ இருந்தால் அவங்க கொடுக்கணும்னு நினச்சா, ராகுலாம் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் எங்கே இருந்தாலும் எப்படி தான் கொடுப்பாருன்னே தெரியாது. அது குறுக்கு வழியில் கொடுப்பார். சிலர் தவறான தொழில் வேலையை சார்ந்த ரீதியில் செய்து அதில் திடீர்னு அதிர்ஷ்டங்களை அடைவாங்க. அந்த மாதிரி சிலர் திடீர் ஜாக்பாட், இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் குரு பகவான் அப்படி கிடையாது. நேர்மை, உண்மை, உழைப்பு, புகழ்,
பேரும் புகழோட செல்வம் செல்வாக்கோட உண்மையான ஒரு உறுதுணையான ஒரு அருமையான ஒரு கம்பீரமான ஒரு மேன்மையை உண்டாக்குவார். அது குரு பகவான் மட்டும்தான் அந்த அமைப்புகள் உண்டாக்குவார். அதனால் உங்களுடைய முயற்சிகள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால், உங்களுடைய உழைப்பு பலமானதாக இருந்தால் 100% இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கண்டகச்சனியை சந்திச்சிட்டீங்க, அதற்கு முன்னாடி அஷ்டமத்தில் இருந்த குருவையும் சந்திச்சிங்க. இதில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருந்த கேது பகவானால் பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க. கடந்த 5 வருஷமாக இந்த பிரச்சனைகள் உங்களை கண்டினியூவாக சூழ்ந்து வந்தது. சிம்ம ராசினா சுமைதாங்கிகள். தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்வீங்க. உங்களால் வாழ்ந்தவங்க பல பேர், கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்கள், நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்தீங்க. ஏன் மற்றவங்க பிரச்சனையை சரி செய்து இன்னைக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சவங்க இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் அதே கடந்த காலகட்டங்களில் நடந்த சில சரிவுகளால் இன்னைக்கு உங்கள் நிலை நீங்கள் நினச்சி பார்க்காத சரிவுகளை சந்தித்து இன்றைக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய இந்த நிலையில் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட யாருமே இங்கே இல்லை. எல்லாருமே உங்களை பார்த்து விலகி நிற்கக்கூடிய சூழல், ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழல், உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை, சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் நடுவில் நீங்கள் முதன்மையான நிலையில் இருந்து உங்களை முன்னாடி வச்சு எல்லா வேலைகளையும் செய்தாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகி நிற்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிட்டீங்க. காரணம், கடந்த காலகட்டங்களில் நடந்த சரிவுகள். காரணம் என்னென்னா, தொழில் ரீதியில் நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து தான் செய்தீங்க. நீங்கள் வழிகாட்டி அந்த வழியில் போனவங்க இன்றைக்கி ஸ்டாராக இருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் சரின்னு செய்து சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க. கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் செய்த நீங்கள் ஏன் பல டெண்டர் எடுத்து அதுவும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல கோடிகளில் டெண்டர் எடுத்து செய்த நீங்கள் இன்னைக்கு எல்லாமே அப்படியே பிளாக் ஆகி எதையுமே செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகி என்ன செய்கிறதுனே தெரியலன்ற ஒரு சூழலுக்கு, ஒரு மனநிலைக்கு ஆளாயிட்டீங்க. படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள். ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது, ஒன்றும் புரியலை, எல்லாமே கூடி வர மாதிரி இருக்குது, அப்படியே காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுது. ஆக ஏதோ ஒன்று நம்மளையும் தாண்டி நம்மளை பிரேக் பண்ணக்கூடிய நிலைகள் கண்ணுக்கு தெரியுதேன்ற ஒரு மன வலி, வேதனை. அப்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் சாதிச்சிடலான்ற நினச்ச உங்களுக்கு இப்போ கிடைச்ச இந்த குரு பெயர்ச்சியும் இதனுடன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த குரு பகவானது பார்வையும், இதில் 2ஆம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வையினுடைய தனம் மேன்மையும் உங்களுக்கு கிடைச்ச வரம். அப்போது இதுவரைக்கும் தொழில் ரீதியில் இருந்த அந்த வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஒன்று, அந்த பிரச்சனைகள் ரீதியில் இருக்கக்கூடிய 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அந்த குரு பார்வையால் அந்த எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் விலகும். ஏன்னா சிம்மராசி அன்பர்கள்னா தன்மானத்திற்கு கட்டுப்பட்டவங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு யார் எது கொடுக்கல் வாங்கல் ரீதியில் எந்த தடைகள் இருந்தாலும் வாங்கின இடத்துல, கொடுத்த இடத்துல கேட்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க. பர்ஃபெக்டாக அது இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, ஆசலாக இருந்தாலும் சரி, கொடுக்கணுன்னா கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க. இதற்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் வாங்கக்கூடாதோ, எங்கெங்கெல்லாம் கேட்கக்கூடாதோ எல்லாத்தையும் கொடுத்து வாங்கி அந்த நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றி கொண்டு வந்தீங்க. ஆனால் இடையில் நடந்த நெருக்கடிகளால், பண நெருக்கடிகளுக்கு ஆளாகி கொஞ்ச காலமாகவே என்ன செய்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இருந்த இடத்துல ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை, உங்களுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலை, உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களோட வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு நிலை. இது எல்லாத்தையும் கடந்து பல அவமானங்களை சந்தித்து நிற்கிறீங்க. இதை எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநராக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் தனம் பெருகும், செல்வம் செல்வாக்கு உயரும். உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்தஸ்து மரியாதையை உண்டாக்கிடுவீங்க. மீண்டும் தொழில் ரீதியில் டாப் லெவலுக்கு போயிடுவீங்க. பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திருவீங்க. ஏன் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் எது எடுத்தாலும் ஆரம்பித்தா
ஒன்றும் மெஷினரியில் பாதிப்பு வரும், இல்லை உங்கள்கிட்ட வேலை ஆட்கள் கரெக்டான மூமெண்ட்டுக்கு வரமாட்டாங்க, இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது, எல்லாம் இருந்தால் வரவு செலவு ரீதியில் ஏதோ பிரேக் ஆகும், இல்லை பொருள் எடுக்கிற இடத்துல பிரச்சனை வரும், கொடுக்குற இடத்துல பிரச்சனை வரும். இப்படியே தான் கடந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்டீங்க. இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% இதில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் விலகும், உங்களுடைய மதிப்பு மரியாதை பெருகும், தனம் செல்வம் செல்வாக்கு உயரும். காரணம் 2ஆம் இடம் தனத்திற்குரிய இடம், 4ஆம் இடம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதைத்திற்குரிய இடம், 6வது இடமா அந்த 9ஆம் பார்வை வந்து உங்களுடைய எதிர்ப்பு போட்டி பொறாமைகளும் உங்களுடைய நோய் நொடிகள் கடந்த காலகட்டங்களிலிருந்து ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய இடம். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு கடன் சுமைகள் தீரக்கூடிய இடம். ஆக இந்த பார்வைகள் உங்களுக்கு 100% வெற்றி அளிக்குது. அடுத்தது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் வேலையில் இருந்த சிக்கல்கள், அந்த சிக்கல்கள் வந்து உங்கள் முயற்சியால் சரி செய்திடுவீங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சனி பகவானது பார்வையை பார்த்தீங்கன்னா அவரது பார்வையும் கரெக்டாக உங்களுக்கு 4ஆம் வீட்டை தான் வெல்லுது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசியை தான் சனி பகவானும் பார்க்கிறார். குறிப்பாக அந்த சனி பகவானது பார்வை உங்களது 9ஆம் வீட்டிலும் வெல்லுது. அப்போ வேலை சார்ந்த ரீதியில் நீங்கள் உழைப்பாளியாக மாறுவீங்க, உங்களுடைய ரிஸ்க் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க, உங்களுடைய பலம் இன்னும் பெருகும், உங்களுடைய முயற்சி வெற்றிக்கு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அனுகூலமாக இருக்கும். அதே சமயம் சனி பார்வை லக்னத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலையை சற்று மங்க வைக்கவும் முயற்சி பண்ணும். எப்படின்னா இப்போ உடனே எடுத்து செய்கிற வேலையை சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். அந்த எண்ணங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. எதை செய்யணும்னு நினைச்சாலும் அப்பவே செய்யுங்க. அதே நேரத்திலேயே முயற்சி எடுங்க. குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையுடன் எடுங்க. 8ஆம் இடத்துல ராகுவும் ப்ளஸ் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் அந்த வண்டி வாகன ரீதியில் சற்று நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமண ரீதியில் சில தடைகளை சந்தித்த உங்களுக்கு இந்த குரு பகவானது குடும்ப ஸ்தானத்தை பார்க்கக்கூடியதுனால உங்களுக்கு குடும்ப விருத்தி உண்டாகும். குடும்ப விருத்தி உண்டாகிறது மட்டும் இல்லாமல் வம்ச விருத்தியும் கிடைக்கும். திருமணமாகி புத்திர பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்பும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக கடந்த காலகட்டங்களில் திருமணமாகி சிறந்த மேன்மையில் வாழ்ந்த உங்களுக்கு யார் கண் பட்டதோ தெரியல, குடும்பத்தில் இருந்த நிம்மதி சந்தோஷங்கள் எல்லாம் இழந்து 3வது நபர்களால் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, டைவர்ஸ் வரைக்கும் வந்து நிற்கக்கூடிய நிலையில் இருக்கிறேன்னு நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பார்வை குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைந்து மற்றவர்களால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நினைச்ச விதமான ஒரு நிம்மதி சந்தோஷத்தோடு வாழ கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக திருமண முயற்சியை நான் சொன்னேன். அந்த திருமண முயற்சியில் கடந்த காலகட்டங்களில் திருமண ஸ்டேஜ் வரைக்கும் போய் ஏன் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்ன திருமணங்கள் பல சிம்மராசி அன்பர்களுக்கு. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி ஒரு திருமண மேன்மைகள் நல்ல அமையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் டைவர்ஸும் ஆயிடுச்சிங்க, மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடி வரும். மூவ் பண்ணுங்க சிம்மராசி அன்பர்களே. குறிப்பாக சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலில் போடுறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. அகலக்கால் வச்சிடாதீங்க. இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. புதுசாக ஒன்று உருவாக்குறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஏன்னா இந்த காலகட்டங்களில் எதையும் பெரிய லெவலில் அகலக்காலாக ரொம்ப பாரமான ஒரு நிலையை சுமந்து இறங்கி செய்ய வேண்டாம். இருக்கிறத உங்களுடைய உழைப்பால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனீங்கன்னா, புத்திசாலித்தனத்தினால அடுத்த லெவலுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம். காரணம், உங்களுக்கு கடந்த காலகட்டங்களிலே நிறைய அனுபவங்களை தாண்டி வந்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக தான் இருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இழப்புகளும் இந்த பாதிப்புகளும், ஒரு மனுஷனுக்கு இழப்புகள்ன்றது ஒரு பாதிப்பு வரலாம், ஒரு இழப்பு வரலாம், அது இயற்கை. ஆனால் அடுத்தடுத்து இழப்புகளையே ரொம்ப சந்தித்து வந்த உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. இந்த அனுபவம் போதும் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு. அது மட்டுமல்ல, பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில சிரமங்களையும் மன உளைச்சலையும் கடந்து நிற்கிறீங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல காரியங்கள் தடப்பட்டு நிற்கிது. அது நடக்குமா, கைக்கூடி வருமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படலை என்ற ஒரு வருத்தம் அவங்களே
ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலை உருவாயிடுச்சு என்ற ஒரு வருத்தம், இதுவும் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு மேன்மைகளை அளிக்கும். கவலைகள் வேண்டாம். அவங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த ரீதியில் பணம் கட்டியோ இல்லை அவங்க உண்டான முயற்சிகளுக்கு உண்டான வேலை கிடைக்கலையே என்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதை சார்ந்த வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டாயிடும். ஆக சிம்மராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான அமைப்புகள் தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குறிப்பாக வீடு கட்ட முடியல, பூமி வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் கைகூடி வரும். மேலும் கடந்த காலகட்டங்களில் கடன் வாங்கி சில விஷயங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமலையோ கடன் கட்ட முடியாமலையோ தன்னுடைய டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் வச்சு இன்றைக்கி ரொம்ப ரிஸ்க் எடுத்து வாங்காத இடத்துல வாங்கி கேட்காத இடத்துல கேட்டு அவங்களுடைய அதாவது நம்பிக்கை நாணயத்துக்காக அந்த பணத்தை கட்டியிருப்பீங்க. ஆனால் அந்த வச்ச டாக்குமெண்ட்டை திருப்ப முடியாத நிலைக்கு நிலைக்கு ஆளாகி இந்த பிரச்சனையிலிருந்து சொத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியலையேன்ற ஒரு மனக்கலக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் உருவாக்கிடுவீங்க. கவலைகள் வேண்டாம். மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் மருத்துவ சிகிச்சை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க கடந்த காலகட்டங்களில். அதை சார்ந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க வளரலையே, அவங்க வளர்ச்சி அடைவாங்களான்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளே இருந்தது. கடவுளுடைய அனுகிரகம் அடுத்தடுத்த காலங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான காலமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். ஆக மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு மேன்மையை அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப பலமானதாக இருக்கணும். புத்திரபாகிய ரீதியில் ஒரு மேன்மைகள் தரக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். ஆக தெய்வ வழிபாடுகள் அவசியம். முடிந்தவரை சனிக்கிழமை தோறும் கிளம்பிடித்தால் உங்களுக்கு ரொம்ப ஒரு மேன்மைகள் கொடுக்கும். அந்த நாள் தெய்வ வழிபாடுகள் தெய்வத்துக்காக ஒதுக்கி வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியானது இந்த குரு பகவான் அடுத்து வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி 2025 வரை அந்த 10ஆம் ராசியிலே இருந்து உங்களுக்கான யோக பலனை கொடுக்க போகிறார். எந்த மாதிரி யோகா பண்ண கொடுக்க போகிறார், எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவுகள் வரும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அதேமாதிரி எந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள் வரும், நிறைய முன்னேற்றமான சில விஷயங்களுக்கு செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பகவானுடைய பயிற்சி முதல்ல எதனால் நடக்குது, என்ன மாதிரி விஷயங்களில் இந்த குரு பயிற்சி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். குரு பகவான் அப்படின்னு சொன்னாவே இயற்கையாகவே ஒரு சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் இந்த குருவுடைய தாக்கம் தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு மனிதனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அதனால தான் அந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப விமர்சையாக பேசிகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் சொல்லக்கூடியவர் தனக்காரன். அந்த தனம் அப்படின்னு சொன்னாவே பணம் பொருளை கொடுப்பார். அதே போல் சுப நிகழ்ச்சிகளை கொடுப்பார். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளுக்கு, சுபமான நிகழ்வுகளுக்கு, எந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்லாத்துக்கும் காரக கிரகம் இந்த குரு பகவானே. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு தீருது அப்படின்னா அந்த குரு உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். முதல்ல இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி போகிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லை,
நான் தொழில் பெரிய லெவலில் நான் முயற்சி பண்ணுறேன், நான் எந்தெந்த யுக்திகளை பயன்படுத்துகிறேன், ஆனாலுமே எனக்கு பெரிய லெவலில் வருமானம் இல்லை, ஆர்டர்ஸ் இல்லை, நான் முயற்சியெல்லாம் கடைசியில் ஒரு இடத்துல போய் அப்படியே ஸ்லோவாகிடுது, நடக்காமல் இல்லை ஆனால் லேட்டாக நடக்குது, நான் ஒரு 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 மாதத்துலேயே இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ கடனை தீர்க்கணும்னு நினச்சா என்னால் அவ்வளோ சம்பாதிக்க முடியல, கம்மியாக தான் சம்பாதிக்க முடியுதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கான வருடமாக இருக்க போகிறது. தொழிலில் முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய வருடம். அதே போல் உங்களுக்கு எதெல்லாம் சுணக்கமாக இருந்ததோ, எதெல்லாம் தடையாக இருந்ததோ, எதெல்லாம் தாமதமாகுதோ அந்த தாமதம் எல்லாம் விலகி, தடையெல்லாம் விலகி உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். அதே மாதிரி தொழிலில் வாய்ப்புகள் நிறைய வரும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம். அப்போ இந்த வருஷம் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அதே போல் அந்த முன்னேற்றம் வளர்ச்சி என்ன பண்ணுன்னா பொருளாதார வளர்ச்சியாகவும் மாறும். அந்த பொருளாதார வளர்ச்சியாகவும் மாறும்போது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு பேங்க் லோன் இருக்குது, ஒரு ஹவுசிங் லோன் வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுடைய தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட வெளியில் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த நீண்ட நாளாக ஏற்பட்ட கட்டிக்கிட்டு இருக்க கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, ஏன்னா ஒரு 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 ராசி அப்படின்னு சொன்னாவே எந்தெந்த மாதிரி விஷயத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தொழிலுக்கு அப்புறம் அதிக முன்னேற்றத்தை அடையக்கூடிய அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில், இந்த வேலையில் நிறைய மாற்றங்களை இந்த வருஷம் நிறைய சந்திப்பீங்க. ஏன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னாவே கௌரவம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள், சுயமரியாதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள். ஆனால் கடந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடச்சிதா வேலை பார்க்குற இடத்துலன்னு கேட்டால் இல்லை. எனக்குன்னு ஒரு மேனேஜர் வந்தார், என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினார், அவமானப்படுத்தினார், நான் என்ன செஞ்சாலும் சரியாக இல்லைன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சரி அவர் தான் அப்படி அப்படின்னா என் கீழே வேலை பார்க்குறவங்க எனக்கு எதிராக வேலை செஞ்சாங்க, நான் எதை செஞ்சாலும் கடைசியில் பிரச்சனை தான் முடிஞ்சு அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்கிற ஆளாக நான் மாட்டிக்கிட்டேன், அதனால் என் கம்பெனியில் எனக்கு வளர்ச்சி இல்லை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதனால் வேலையை விட்டு மாறக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கும். அதனால் சில பேர் வேலை மாறி அந்த வேலையில் நல்ல ஒரு சம்பளம் இல்லாமல், சரி ஏற்கனவே வேலை இல்லாமல் போகிறதுக்கு நம்ம ஏதாவது பரவாயில்லன்னு செஞ்சிட்ருப்பீங்க. அதே போல் சில பேருக்கு வந்து என்னென்னா ஏற்கனவே நல்ல ஒரு பொசிஷனில் இருந்திருப்பீங்க, அந்த பொசிஷன் போயிருக்கும். அதுக்கெலாம் காரணம் கடந்த காலகட்டத்தில் அந்த சனியுடைய 7ஆம் பார்வை. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு குருவுடைய 9ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுது. இந்த 6ஆம் இடத்துல விழும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். வேலையில் நல்ல ஒரு பதவி, நல்ல அந்தஸ்து, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு அலறி அடித்து ஓடக்கூடிய ஒரு தருணமாக இந்த வருஷம் இருக்க போகுது. உங்களை யாரெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை வளர விடாமல் செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் தெரித்து ஓடக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்து உங்களை விட்டுட்டு வெளியில் போயிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது நடக்கும், அவங்க உங்களை விட்டு விலகி அதன் மூலமாக பயன்பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட ஆதாயம், வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய வாங்குவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. இல்லை சார் நான் வந்து ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறேன் சார், அது விற்க முடியல சார் என்னால், அதுதான் சார் எனக்கு ஒரு கடனை கொடுத்துச்சு, அந்த கடனால் தான் நான் வேலை மாற முடியாமல் போயிட்டேன், ஒரு வீடு ஒன்று வாங்கினேன், அந்த வீடு வந்து கட்ட முடியாமல் நிற்கிது பாதி, அதே போல் நான் வீடு வாங்கிறதுக்காக ஒரு இடத்துல பணம் கொடுத்தேன், அந்த பணமும் திரும்பி வரல, அந்த வீடும் கையில் வரல. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன் இருக்க போகுது. அப்போ இடம் வாங்கலாமான்னா இடம் வாங்கலாம். இடம் விற்றுருமா சார், எனக்கு ரொம்ப நாளாக விற்கல சார், அதான் எனக்கு மனசில் போட்டு குழப்பிகிட்டே இருக்குது, எனக்கு அதனாலே நிறைய இடத்துல அசிங்கப்பட்டேன் சார், சில மாதம் வந்து வேலை போனதுனால கடன் கட்ட முடியாதனால எனக்கு பெரிய அசிங்கமாக போச்சு, நான் அதெல்லாம் அது மாதிரிலாம் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது, எதை விற்றாவது நான் வந்து நேர்மையாக வாழ்ந்துட்டுருக்கேன், எதை விற்றாவது கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்கேன், ஆனால் எனக்கு கௌரவ குறைச்சலாக போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதன் மூலமாக உங்களுடைய பெரிய அளவில் கடன் பிரச்சனை,
அதே மாதிரி உங்களுக்கு புது வீடு வண்டி வாகனம் கிடச்சி சந்தோஷமான வாழ்க்கை. இல்லை சார் நான் ஒரு புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த வாங்கி அதில் நல்ல ஒரு மாற்றத்தோட முன்னேற்றத்தோட அந்த இடம் நல்ல வளர்ச்சி பெற்று அது பிற்காலத்தில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த வாங்குவீங்க, ஒரு வீடு வாங்குவீங்க. அந்த வீட்டில் சுகமான விஷயங்கள், சுபமான விஷயங்கள், மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருஷம் இருக்க போகுது. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு இடம் மாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அந்த வேலை மாற்றம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வளர்ச்சி உள்ள வருஷமாக கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க போகுது. அதே போல் வெளிநாட்டில் வெளியூரில் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடம். அதனால் நீங்கள் சார் நான் ஒரு வெளிநாட்டுக்கு வேலையை அப்ளை பண்ணுறேன், வெளியூருக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் கடந்து, ஏன்னா சில பேருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா சிம்மராசி என்பவர்கள் நான் ஏற்கனவே அப்ளை பண்ணேன் சார், நான் பணம் தான் சார் ஏமாந்துட்டேன், ஒரு இடத்துல ஒரு 50,000 கொடுத்தேன், 1,00,000 கொடுத்தேன், வாங்கி தரேன்னு சொல்லி கடைசியில் ஃபோன் எடுக்க மாட்றாங்க. இப்போ நான் அந்த பணமும் போச்சு, இப்போ வீட்லேயும் கெட்ட பேர் வாங்கிட்டேன், திருப்பியும் அப்ளை பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது, ஆனால் நேரம் சரியில்லாதெல்லாம் நடந்தோன்னு எனக்குள்ளே தெரியுது. இப்போ மாற்றம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் கம்பெனிலேருந்தே அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு. அதனால் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா பண்ணலாம், ஒரு இம்போர்ட் பண்ணணுன்னா பண்ணலாம், ஒரு வெளிநாட்டில் ஏதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், வெளிநாட்டில் நான் ஒரு டீலர் அப்பாயின்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்வதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்ட கடன் தொகை கண்டிப்பாக கூடும். குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழும்போது என்னென்னா கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் உங்களுக்கு ஏற்பட்ட சண்டை சச்சரவு, நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான பங்காளி சம்பந்தமான உறவுகளுக்குள்ளேயே தேவையில்லாத சண்டை சச்சரவை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விரக்தி அடைஞ்சிருப்பீங்க. நான் சொன்னதை அவங்க கேட்கல, நான் சொன்னதை கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. சில பேர் நீங்கள் சொன்னதை கேட்காம என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஏதாவது செஞ்சு தப்பில் மாட்டிக்கிட்டு இப்போ நீங்களும் அதுக்கு சேர்ந்து போராடக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும். அதனால் ஒரு கோர்ட்டு கேஸு அவமானம் பட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கள் அம்மா கிட்ட கூட சண்டை போட்டிருப்பீங்க, அப்பா கிட்ட கூட சண்டை போட்டிருப்பீங்க, கூட பிறந்தவங்ககிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. ஏன்னா நேரம் அது மாதிரி. அந்த நேரம் சரியில்லாதனால என்னென்னா உங்களை பற்றி அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பீங்க. அதனால் நிறைய சண்டை சச்சரவுலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் தீர்ந்து மன மகிழ்ச்சியோட குடும்பத்தோட ஒற்றுமையோ இந்த வருஷம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க போது. அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை பாதிப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் மருத்துவ செலவு குறைய போகுது. நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு வயிறு சம்பந்தமான கோளாறுகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். அதுக்காகவே பார்த்திங்கன்னா நிறைய மாத்திரை எடுத்துட்டேன் சார், நிறைய செலவு பண்ணுறேன் சார், மாதத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் என்னுடைய மருத்துவ செலவுக்கே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் நீங்கள் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, திருப்பி ஒரு செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவ செலவுகள் குறையும். அதே போல் நீண்ட நாளாக ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சுகரு, பிபி, ஹார்ட் ப்ராப்ளம்லாம் மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மருந்துடைய அளவு குறைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் உங்களுக்கு பண வரவுகள், உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வருடமாக இருக்குது. அதே போல் கார்த்திகை மாதம், தை மாதம், அதே போல் சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுது. அந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதே போல் உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய நாட்கள் உங்கள் கேலண்டரில் சொல்லிடுறேன், எந்தெந்த நட்சத்திரம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்தந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக வரும். அதர் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம். ஒரு நீண்ட நாளாக பணம் வரல, அந்த நாளில் கேட்டிங்கன்னா பணம் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் வர வேண்டியிருக்கு, அந்த நாளில் கேட்டிங்கன்னா கிடச்சிரும். அதே போல் சில முக்கியமான முடிவுகள், சில முக்கியமான முயற்சிகள், வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்வதற்கான சில நட்சத்திரங்கள் சொல்கிறேன், நீங்கள் அதை கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த நாள்லையும் நீங்கள் அதெல்லாம் செய்யலாம். அந்த நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னா உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த நாளை கேலண்டர் நோட் பண்ணி வச்சுக்கிங்க.
அதே போல் விசாகம் நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் மிதுன ராசியில் வரக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் இந்த நாளையும் கேலண்டர் நோட் பண்ணி வச்சிங்க. இந்த நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் வரும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய சுப நிகழ்ச்சிகள், வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நாட்களில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கும். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? மே மந்த் ஃபஸ்ட்லே குரு வந்து டிரான்சிட் ஆக போகிறாரு. மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆக போகிறாரு. ஸோ மாபெரும் சுபர் தேவகுரு பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு, ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சயின்டிஸ்டாக சொல்லப்பட்ட குரு, அவருடைய இம்பேக்ட் வந்து எப்படி இருக்க போகுது, பிளானட் ஏர்த்தில் எப்படி இருக்க போகுது, மித்த கிரகங்களை வந்து அவர் எப்படி வந்து மோல்டு பண்ண போகிறாரு, இந்த குரு பயிற்சி வந்து எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ குரு அப்படிங்கிறவர் 9ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா? சிம்மத்துக்கு ஆல்ரெடி கண்டசனி நடந்துட்டு இருந்தது. பொதுவாகவே கடகசிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனியை விட கண்டசனி தான் அஃபெக்ட் பண்ணுங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டஃப்பான பீரியடில் 9th ஹவுஸில் இருந்த ஒரு குரு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி தான் இருந்தார். ஸோ ஒரு இடத்துல சருக்குனா இன்னொரு இடத்துல தூக்கி தான் விட்டுட்டு இருந்தார் குரு. ஸோ அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருந்த குரு பயிற்சி இப்போ 10ஆம் இடத்துக்கு போயிருக்கு. ஸோ 10ல் குரு இருக்கும்போது கண்டிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்க டிஸ்டர்ப் ஆவாங்கங்கிறத வந்து நம்ம தெரியும். பட் ஆனால் அது அப்படியே நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். அதில் சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது. அதே மாதிரி குருவுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ குரு எந்தெந்த இடத்த பார்க்குறாரு, அந்த இடத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, ஓவராலாக இந்த குரு பயிற்சியை நம்ம எப்படி கொண்டு போனால் இன்னும் பாசிட்டிவாக இதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் பிஸ்னஸ் பிளேஸ், சொந்த தொழிலில் இருக்கிறவங்கள தான் டிஸ்டர்ப் பண்ண போவார். ஒர்க்கிங் கம்யூனிட்டியை இவர் டச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை தான் இருக்குது. குரு இருக்கிற இடத்த கெடுப்பார், பார்க்குற இடத்துக்கு கொடுப்பாரு. அப்போது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வேலை ரொம்ப செக்யூர்டாக நல்லா தான் இருக்க போகுது. வேலையில் நல்ல பேர் வாங்க போகிறீங்க, ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு அரசு வேலையை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் செலெக்ஷன் 100% நடக்க போகுது. அப்போது வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு வேலையில் இருக்கேன், ரொம்ப நாளாக இருக்கேன், ஆனால் எனக்கான ப்ராப்பர் ரெகக்னைசேஷன் இங்கே இல்லை. எவ்வளவு எஃபோர்ட் போட்டு நான் வேலை செஞ்சாலும் எனக்கு இங்கே மரியாதை இல்லை. எனக்குன்னு ஒரு தரம் இருக்குது. தரங்கிறது வந்து நான் தப்பான மீனிங்கில் சொல்லலை. உங்களோட நாலேஜாக இருக்கலாம், உங்கள் பொட்டன்ஷியலாக இருக்கலாம், உங்களோட ஹார்ட் ஒர்க்காக இருக்கலாம். அதுக்கு நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நான் இன்னும் பெட்டர் பிளேஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம் நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, சனி ராசியை பார்க்குறது. அப்போது ரொம்ப இன்ஃபீரியராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் பண்ண வைப்பார். இன்ஃபீரியரான இடத்துல இருக்க வைப்பார். உங்கள் தகுதிக்கு கொஞ்சம் இறங்கின இடத்துல தான் இருந்து வேலை செய்யவோ இல்லை ஒரு வாழ்க்கை அமையவோ இருந்திருக்கும் இவ்வளோ நாளும். ஸோ அந்த நிலை மாறி உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலையை இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு தரப்போகுது. வேலை கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது. ஆனால் பிஸ்னஸ், சொந்த தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு பிஸ்னஸ் பிளேஸு நீங்கள் வச்சுருக்க இடத்துலேருந்து ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ரெமடியாக அமையும். அதே மாதிரி யாரை நம்பியும் பிஸ்னஸில் அகலக்கால் வைக்காதீங்க. உங்களோட சொந்த முயற்சியை மட்டுமே நீங்கள் நம்பி உங்களோட அறிவை மட்டுமே மூலதனமாக போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. பட் பொருள் முடக்கம்னு சொல்லுவோம், ஒரு ஸ்டாக் எடுக்கிறது, அது விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கும் பட்சத்தில் கொடுக்கல் வாங்கலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எங்கேயாவது போய் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு நான் பணம் கொடுத்தேன்னு அந்த பணம் லாக் ஆகிட்டு அதன் மூலமாக ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக யாரும் பிஸ்னஸ் தொடங்கணும், இவ்வளோ நாள் நான் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனாங்க எனக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசை, இந்த வருஷம் நான் தொடங்கலான் இருக்கேன்னா தயவு செஞ்சு வேண்டாம். நெக்ஸ்ட் இயர் குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்ம தொடங்கிக்கலாம். லாப குரு ஆனப்புறம் நம்ம பிஸ்னஸ் தொடங்கிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி குரு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடனை கொடுப்பாரு. சரியா, நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு வருஷம் பின்னாடி ஓடுறதுல எந்த தப்பும் இல்லை. பட் கடனையும் கொடுக்க குரு ரெடியாக இருக்கும்போது நீங்கள் 2 பக்கமும் செக் வச்ச மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து மாட்டிக்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ வேலையில் இருக்கிறவங்க வேலையிலே கொண்டு போங்க. ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் தான் இருக்கேன்னா புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், புதுமையாக ஒன்று பண்ணுறேன், இன்னோவேட்டிவாக ஒன்று பண்ணுறேன், இன்னொரு பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அவனை நம்பி நான் பணம் கொடுத்தேன், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பிஸ்னஸில் பண்ணாதீங்க. என்ன பிஸ்னஸ் எப்படி இருக்கோ அதை அப்படியே கொண்டு போங்க இன்னொரு ஒரு வருஷத்துக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களை ஒன்றும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல.
பெரிய பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா? பணத்தட்டுப்பாடு வராதுங்க. பணத்தட்டுப்பாடு இவ்வளோ நாள் இருந்தாலும் அந்த பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது நீங்கும். ஏன்னா குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு விழுது. குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக இருந்தது. ஒரு குடும்பமாகவே இல்லை, குடும்ப நபர்கள் யாருக்குமே நிம்மதி இல்லை. அந்த நிலை மாதிரி ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அலைன் ஆகி ஒரு ஃபார்முக்கு வரும். அப்பாட எப்படியோ செதறிடுமோன்னு நினச்ச குடும்பத்தை எப்படியோ சேர்த்து வச்சு ஒரு ஒட்டு போட்டு தச்சு வச்சாது ஒரு நிம்மதியாக செட்டில்டாக வச்சுட்டோங்கிற ஒரு நிம்மதியை இந்த குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு விழுறதுனால கொடுப்பாரு. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஸ்பௌஸோட ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால உங்களுடைய சொந்த ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி அதிகமாகிறதுனால ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னா அதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஏன்னா மெடிசின்ஸை ஸ்கிப் பண்ணுறது, மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக இந்த கண்ட சனி பண்ண வைப்பார். அதை நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் உடம்புக்கு முதல்ல நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. அதேமாதிரி உங்கள் பார்ட்னரோட உடம்பையும் பார்த்துக்கோங்க. 60 வயசை தாண்டின சிம்மராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா ஃபுல் பாடி செக்கப் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஏன்னா கண்டக சனி அதுபோக குரு 10ங்கிற கர்மஸ்தானத்தோட தொடர்பு கொள்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக ஹெல்த்தில் இருக்க வேண்டியது அவசியம். கடன் கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமாக இருங்க. கொடுத்தீங்கனாலும் அந்த பணம் திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டங்கிற நிலைமை தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ 8ஆம் இடத்துல குரு பார்வை விழுறது நல்ல விஷயம் தான். நல்ல விஷயங்களை தான் அது ட்ரிகர் பண்ண போது. குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாரு. ஸோ அப்படிங்கும்போது சொந்த வீட்டை பார்க்கல, மகரத்தை பார்க்குறாரு. ஸோ அது சனியுடைய இன்னொரு வீடு தான். ஸோ சனி ரொம்பவும் மதிக்கக்கூடிய கிரகம் குரு. ஸோ கிட்டத்தட்ட குருவுக்கும் அந்த சனிக்கும் எந்த பகை நிலைமையுமே இல்லை. அப்போ 8ஓட பாசிட்டிவான விஷயம் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆக்டிவேட் ஆக போகுது. ஸோ தொலை தூரத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ் ஆகுறது, ரொம்ப நாள் பேசாமல் இருந்த சொந்தக்காரங்க திரும்ப பேச ஆரம்பிக்கிறது, ஏதாவது பழைய இடம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டேன் ஆனால் இப்போ அது நல்ல சேல்ஸுக்கு போகுது, அதன் மூலமாக எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடச்சிது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அப்போ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம இவ்வளோ நாள் சொன்ன மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்த விட குரு பயிற்சி சிம்மத்துக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோமே தவிர தொழில் முடங்க போகிறதில்ல. நிதானமாக கொண்டு போனால் தொழிலையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தான் கொண்டு போகிறோம். வேலை நல்லா இருக்க போது, ஆரோக்கியத்தை மட்டும் நல்லா பார்த்துக்க போகிறோம், குடும்பம் நல்லா இருக்க போது, மனசு அமைதியாக இருக்க போது, ஓரளவுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியாக எல்லாத்தையுமே அலைன் பண்ணி ரொம்ப நல்லா கொண்டு போக போகிறீங்க. வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. ஆல் த வெரி பெஸ்ட் சிம்மம். நன்றி, வணக்கம்.